ஏங்க மனுஷன் என்ன சொன்னதை செய்கிறது இல்லைங்களா? ஏங்க ஆட்சிக்கு வந்து அடுத்த நொடியில் இலவச பஸ் 2500 தாலிக்கு தங்கம் மாமஞ்சேரு அண்ணஞ்சேரு மாப்பிள்ளை சேரு அதை பற்றி ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கிறாரு. எப்போ தருவேன்னு இன்னும் ஒரு 6 மாதம் ஆகும், 1 வருஷம் ஆகும், எதையாச்சும் சொல்லணும்ல. அதுக்கு தான் வெள்ளை அடிக்க விட்டா அது செய்ய முடியாது, என்னால் செய்ய முடியாது. அதையாச்சும் சொல்லுங்க. என்னால் இந்த 5 வருஷம் செய்ய முடியாது, அடுத்த வருஷம் 5 வருஷம் ஓட்டு போட்டால் நான் செய்கிறேன்னு அதையாச்சும் சொல்லணும்ல. அதை கீழே போட்டுறதுதான் ஒன்றுமே இல்லாதுங்க. அதை கீழே போட்டுறேன்னு எனக்கே ஒன்றும் தெரியாது. தானே சொல்ல முடியும். தெரியாத போய் என்ன சொல்ல, கீழே போட்டுற வேண்டியதான். அதில் ஒன்றும் இல்லைன்னு இந்த போன கவர்மெண்ட் வாங்கின கணக்கு வழக்கு வெள்ளை இருக்கு. உங்கள் கருத்து காட்டி கொடுக்க வெள்ளை இருக்கு. வந்து யாரும் ஜனங்க யாரும் விரும்பலாத அதான் கீழே போட்டுற சொல்கிறேன். அதுதான் கேட்குறேன். ஏங்க என்ன சொன்னாருங்கிறதான் ஜனங்க எதிர்பார்த்துக்கிட்டு இல்லை. கருப்பு மல்லாது அதுக்கு ஒன்றுமே இல்லை. அதில் கீழே போட்டுற வேண்டியதான். அதை யார் வெள்ளை அறிக்கை ஜனங்க என்ன ஜனங்களுக்கு என்ன தெரிய போகுதுங்க? முட்டாள் ஜனங்களுக்கு பூரா கொடுத்தாட்டா நல்ல அறிக்கை இல்லைன்னா வெள்ளை அறிக்கை. ஜனங்க ஏதாச்சும் தெரிஞ்ச ஜனங்களாக இருந்தால் பரவாயில்ல, ஒன்றும் காணாமல். உங்கள் கருத்து ஏற்றுமே எது வெள்ளை அறிக்கை சொல்கிறாங்க? வெள்ளை அறிக்கைங்கிறது கடன் வாங்கி வெளியே சொல்கிறதா வெள்ளை அறிக்கை, வேற என்ன? கடை வாங்கியிருப்பாங்க, ஜனங்களுக்கு செஞ்சிருப்பாங்க. ஒவ்வொருத்தரும் செய்யறதா இல்லைங்க. 13 லட்சம் இதை காமிச்சு கொடுக்குறான். எங்கிட்ட காசு இல்லை, இத்தனை கடன் இருக்கு, நான் என்ன செய்வேன் அப்படின்னு. எடப்பாடி ஜெயிச்சவர் வந்தாரு, வெள்ளை அறிக்கையை காண. ஸ்டாலின் ஜெயிச்சாரு, வெள்ளை அறிக்கை இல்லை. நம்ம ஜெயலலிதா சொல்லலாம். ஜெயலலிதாவெல்லாம் வெள்ளை அறிக்கையெல்லாம் விட்டுருந்தா வெள்ளை அறிக்கை விடலையே. அவங்க அடுத்த திறமையான மாறிட்டாரோ. அதுக்கு முன்னாடி ஒழுங்கு அந்த ஆம்பளை மாதிரி என்ன பேசுறான், ஏது பேசுறான் இல்லைங்க. வாயிட்டா தப்பு கண்டுபிடிச்சிருவானுங்க. புரியுங்களா? இப்ப இல்ல விஜய் பேசுனா தப்பு கண்டுபிடிச்சிருவானுங்க, ஏதாவது மாட்டிடுவான் அப்படின்னா பேசுறது இல்லை. சொல்லிட்டாங்க போல இருக்குங்க. அதை சொல்லிட்டாரு போல இருக்கு. ஐயா வாயை திறந்தா நான் பாத்துக்கிறேன். நிஜமா செங்கோட்டைன்னு சொல்லிப்பான். இல்ல ஜனங்களுக்கு ஒரு தெளிவான அறிக்கையை யாருமே கொடுக்கலையா? நிம்மதியாவே கொடுக்கல. ஏங்க தெளிவாளி எதுக்கு அந்த இதுக்கு போறாங்க? அவரும் தெளிவே இல்ல. சரி மத்த ஆளுங்க தெளிவா எதுக்கு போறேன்? இல்ல மத்த அமைச்சராச்சும் 4 பேர் எடுத்து பேசினா அது போகணும். இவனுக்கு அதுக்குமே வழியில நீ எழுதி போய் உட்காந்துக்கிறேன். இதை பற்றி உங்க கருத்து என்னத்த நம்ம கருத்தை சொல்லுது? நம்மள சிட்டுக்குருவிக்கு பட்டம் கொடுத்தா அதோட கதை என்ன ஆகும்? அது தெரியல, நமக்கு தெரியாதானே சொல்ல. அவர் சொல்றது மட்டும் நீங்க கேளுங்க. நீங்க கேட்கறது உட்காந்து ஆட்சி பண்ண வேண்டியதான், அரசாட்சி பண்ண வேண்டியதான். அது என்ன பண்ணும்? குறு ஆண்குடி வந்துச்சுன்னா அது ஒரு கத்து 2 கத்துச்சுன்னா கூட்டிட்டு போவாங்க. தொண்டர்கள் சும்மா தெருவில் ஆபீஸ்ல போய் சேர்ல உட்காந்துக்கிறாங்க. முனிசிபாலிட்டியில போய் சேர்ல உட்காந்து அவர் யாரு இவர் யாருன்னு கேட்கறாங்க. இவனுக்கு கட்சிக்காரனுங்க. இது ஒரு முதலமைச்சராக அவன் எதுவுமே பேச மாட்டேங்க. சொல்ல முடியாது. நான் பலவரை கொண்டாங்க போட்டு போட்டு ஏங்க 5 வருஷம் அந்த ஜனங்களுக்கு வந்து ஓட்டு போட்டவங்களுக்கு அதை நல்லது கட்ட தெரிஞ்சுக்கிட்டேன். இதெல்லாம் இடையில புட்டுக்கப்படாது. இல்லை 5 வருஷம் பழகிக்கிட்டு ஆட்சி பழகிக்கிட்டேன். என்ன 5 வருஷத்துக்கு நான் முதலமைச்சர் என்ன செய்யணும்? ஓட்டு போட்டு ஓட்டு போடுங்க, நல்லது செய்ய சொல்றேன். 5 வருஷம் அனுபவிக்கிடுங்க. ஏன் அவசரப்படுறீங்க? 5 வருஷம் களையப்படாது. ஒன்றும் செஞ்சிடணும். கேஸ் மாமஞ்சீர் மச்சனஞ்சீர் எல்லாம் பண்ணிடணும். போறேன் இல்லை ஜனங்களுக்கு முதல் ஒரு கேஸ் ஆச்சும் கொடுத்துருக்கலாம். ஐயா என்னால் தர முடியல, ஒன்று தர்றேன் கிடைக்காது. எப்படிங்க ஜனங்க நம்புவாங்க? இன்னும் கூட நிறைவேறலையே. ஒரு சிலிண்டர் எவ்வளவு 1000 ரூபா வரும். உங்களை பொம்பளை உங்களை நம்பி தானே ஓட்டு போட்டாங்க. ஒரு கேஸ் கொடுத்துருக்கலாமா? கொடுத்துருக்கப்படாதா? ஓட்டு போட்டவங்க ஒரு 5 வருஷம் அதோட பலனை எதிர்பார்க்கட்டும். ஏன்னா அவ்வளோதான். இதை வந்து நம்ம தவறாக பேசப்படாது. அவங்க சந்தோஷமாக ஓட்டு போட்டிருக்காங்க. அவங்க அவர் வந்து என்னால் தர முடியலனாலும் ஜனங்க ஏற்றுக்குவாங்க. ஏன்னா அவங்க தானே ஓட்டு போட்டிருக்காங்க. ஒன்றுமே பண்ணினாலும் என்ன செய்ய ஒன்றும் சொல்ல முடியாது. வீடு வீடா விடுவியா? ஏன்னா முதலமைச்சர் ஆகிட்டாரு அவரு. நல்லங்க காமராஜர் அண்ணாதுரை ஒரு காலத்தில் ஒரு பக்கம் அரிசி 1 ரூபாய்க்கு போடுவேன்னாரான். அப்படி போட முடியாட்டி என்னை செருப்பால் அடிங்கன்னாரான் சொல்லி ஓட்டு காட்டுக்காரு. ஓட்டும் போட்டாங்க.
அவர் யார் கிட்ட போக முடியும் பெருமாள் அடிக்க முதலமைச்சர் ஆகிட்டார். தலைவா மேகதாது அணை பெரியார் முல்லை பெரியார் அணையிலே இவன் டவுசர் வந்து போகிறான்னு நான் பார்த்தேன். எவனாலும் பண்ண முடியாது. கேரளாக்கார ஸ்ட்ராங்காக இருக்காப்பா. யார் இப்போ வந்து திடீர்னா அவன் வந்து சிவகுமார் டேம் கட்டி இல்லைங்க சிடிஎஸ் இது வந்து சதீசன் பேரை வந்து காங்கிரஸ் முதலமைச்சரா? ஆமாம் காங்கிரஸ் முதலமைச்சர். அவன் என்ன சொல்லிட்டான், முல்லை பெரியார் அணை இடிக்க போகிறேன்ட்டான். இடிச்சு பெருசு கட்டுறேன். முல்லை பெரியார் அணை இடித்தானா அந்த தேனி கம்பம் ஒரு சைடு தண்ணி இல்லை, சுத்தமாக ஒன்றும் இருக்காது. இடிக்க முடியுமா அதையா? அவ்வளோ தண்ணி இருக்காத்த இவன் இடித்து கட்டுறேங்கிறான். அதுக்கு விஜய் என்ன சொல்ல போகிறாருங்கிறான், மேகதாது அணை கட்டினேன்னா நான் அமைச்சர் பதவி ராஜினாமா பண்ணேன். அவன் கட்டாமல் அவன் சொல்லிட்டா இருக்கிறான். திமுக பண்ண முடியாது. அப்படி ஆரம்பித்தானுங்கன்னா நான் அமைச்சர் பதவி ராஜினாமா பண்ணேன். ரெண்டுலேயும் மாட்டிக்குவானே, ரெண்டுலேயுமே அவன் மாட்டிக்குவான். ஏங்க அவர் என்னங்க, அவர் ஆதவ அர்ஜுனா பார்த்துக்குவாருங்க. அவர் போய் என்ன பண்ண போகிறாரு? வெப்பாடு ஆப்பு அவனுக்கு வெப்பாடு பாருங்க. ஸ்டாலின் நடக்கிற பேசுங்க எல்லாம் முடிச்சுட்டு இப்போ கடைசியில் நாங்கள் விவசாய கடன் உங்களுக்கு தள்ளுபடியாக இருக்கா? இன்னும் விளம்பரமே தெரியலைங்க. இன்னும் வாங்கிருக்கீங்களா? இருக்குது. எவ்வளோ வாங்கினீங்க? 2 ரூபா இருக்கும். 2 ரூபா இருக்கும். 2 ரூபா 2 லட்சம் இருக்கும். சரி, அதெல்லாம் கட்டாதீங்க, தள்ளுபடி ஆகும். என்னமோ சொல்லியிருக்காரு தள்ளுபடி ஆகுறேன்னா 2 லட்சம் வாங்கியிருக்காரன், அதெல்லாம் கட்டாதீங்கன்ட்டு அவர் சொல்லியிருக்காரு. நான் தள்ளுபடி பண்ணுவேன்னு, விவசாய கடன் தள்ளுபடி பண்ணுவேன் உட்காந்து அடுத்த நொடி. அப்புறம் நான் கட்ட முடியாதுன்னு சொல்லிட்டு அடுத்த நொடின்னா அவருக்கு வரல போல இருக்கு. அடுத்த நொடி முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். அது ஒரு நொடி முடிஞ்சு அடுத்து காலங்காலமாக ஓடிட்டு இருக்குது. உட்காந்து ஆஃபீஸில் உட்காந்து அந்த பயிரெல்லாம் புரட்டி பார்த்து எத்தனை கோடி எவ்வளோ பிரச்சனை இருக்குலாம் பார்க்குறதுக்கே ஒரு 2 மாதம் ஆகிடும். அதுக்கு கேட்க முடியும். அதெல்லாம் செட் ஆகாதுன்னு ஒரு மந்திரி சொல்லியிருக்கேன், கண்ணு கட்டின தூரம் வரையும் விவசாயிலாம் ஒன்றும் போராட்டம்லாம் என் கண்ணுக்கு தெரியலங்க. அவன் விவசாயிலாம் காரி தூக்குறேன். ஏன்னா தமிழ்நாட்டில் தான் இருக்கிறாரான்னு அவன் தலையில் துண்டை போட்டு போராட்டம் பண்ணியிருக்காங்க. பேசி என்ன பண்ணுறது? நாங்கள் பேசி ஸ்டாலினை ஓரம் கட்டினோம் கேட்பாங்கல்ல. இல்லை அது எப்படி நம்ம வேணான்னு சொன்னால் போயிடுவார் அவர்? அதெல்லாம் சொல்ல முடியாது. அவர் வேணுங்க 5 வருஷம் இருக்கணும், இருந்தே ஆகணும் அவர். ஏங்க சொன்ன வாக்குறுதியெல்லாம் செய்யணும்ல. அவரை வேணான்னு சொல்லிட்டு யாரு செய்யறது? அதை அடுத்த முதலமைச்சர் அடுத்த முதலமைச்சர் வருதான். ஆனால் இதே மாதிரி செஞ்சா வருதான். ஆமாம், ஸ்டாலின் மாதிரி 2.5 வருஷம் ஆக்கி விட்டுற போறாரு. அதையும் சொல்லுவாங்க. ஆமாம், 2.5 வருஷம் கழிச்சு 2500 கொடுக்க போறாரு. போராட்டத்துக்கும் கேஸ் போட்டாங்க. எல்லா தொழிலையும் தேர்தல் வழக்கு போட்டாங்க. ஜெயிச்சது தெரியல. இவரை தூக்கி உள்ள வைக்க இந்த பேட்டி நடந்துருக்கோம். 1 மாதம் போய் நல்லா சாப்பாடு சாப்பிட்டோம். அதனால லாபம் என்ன?